वड़क्कम। ना मुझे किसी ने बुलाया है, ना मुझे किसी ने भेजा है, मुझे तो माँ गंगा ने बुलाया है. நரேந்திர மோடியின் டயலாக் உத்தரப்பிரதேஷ் தேர்தலும் போது வந்தது. என்னை யாரும் அழைக்கவில்லை, யாருமே கூப்பிடவில்லை, நானாகவே வரவில்லை, என்னை கங்கை நதியே அழைத்திருக்கிறார். காரணம் அப்போ அங்க தேர்தல். இப்போ பீகாரில் தேர்தல் நடக்கிறது. அதனால் யமுனைக்காக ஒரு பூஜை. ஆனால் இந்த ஒட்டுமொத்த தில்லுமுள்ளில் தாயை பற்றி பேசக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் கங்கை நதி என்கிற தாய், யமுனை நதி என்கிற தாய் இப்போ ஒரு போலி தாயை உருவாக்கி விட்டார். டெல்லியில் நரேந்திர மோடியின் குளியலுக்காக ஒரு போலி தெப்பக்குளத்தை கட்டியிருக்கிறார்கள். டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா ஒட்டுமொத்த கோதி மீடியாவை அழைத்து வைத்து எப்படியெல்லாம் இதை ப்ராபகண்டாவாக திருப்பி போடலாம் என்கிற அந்த வேலையை மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார். ஒட்டுமொத்த கோதி மீடியா ஆங்கர்ஸ் இப்போ அதே போலி யமுனா காட், வாசுதேவ் காட் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை எடுத்து காட்டி வருகிறார்கள். அதாவது எந்த நதியை சுத்தம் செய்ய ஃபெயில் ஆகிவிட்டதோ பிஜேபி அரசாங்கம், நரேந்திர மோடியின் குளியலுக்காக, நரேந்திர மோடியின் பீகார் பிரச்சாரத்திற்காக ஒரு போலியான யமுனாவை தயாரித்திருக்கிறார்கள். 500 கோடி ரூபாய் செலவில். அந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் எங்க 500 கோடி ரூபாய் போனது என்று எனக்கு தெரியவில்லை. 600 கோடி ரூபாயில் பூமியிலிருந்து நிலாவிற்கே நாம் சேட்டலைட்டை அனுப்பிவிட்டோம், சந்திரயான் 2வை அனுப்பிவிட்டோம். ஆனால் துணூண்டு இருக்கக்கூடிய ஒரு காற்றுக்காக 500 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள், 500 கோடி ரூபாயில் எப்படி கங்கை சுத்தமானது, எப்படி இதெல்லாம் கட்டினார்கள் என்று நீங்களே முடிவெடுங்கள்.